ரைட் வசிகளை டிசம்பர் 10 2025 காலையில் 5 மணிக்கு எழும்பி ஃபஜர் தொழுதுவிட்டு பெரம்பலூர் தண்ணீர் பந்தில் இருக்கக்கூடிய வழக்கமாக டீ குடிக்கக்கூடிய அக்கா கடையில் நாட்டு சர்க்கரை தீர்ந்து போச்சு. அதனால் சாதா டீயை குடித்து முடித்துவிட்டு இதான் ஃபஸ்ட்டு ட்ரிங்க் டீயை குடித்து முடித்துவிட்டு அங்கேருந்து இன்றைக்கி வேறு ஒரு காலேஜுக்கு எக்ஸ்டர்னல் டியூட்டியாக செல்ல போகிறோம். என்னடா ஊராக சுற்றியப்பா நாடோடி மாதிரின்னு சொல்லி எனக்கே அது அந்த ஃபீல் தாங்க இருக்குது. நான் வேலை செய்கிற மாதிரியே இல்லை, ஊராக போயிட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபீலில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னையோட லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே திருச்சி பால் பண்ணையில் வந்து இறங்கிட்டு பால் பண்ணையில் இருந்து தஞ்சாவூருக்கு போகிற பஸ்ஸு பால் பண்ணையில் நிற்கும். ஸோ அதில் ஏறி தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று விட்டோம். புது பஸ் ஸ்டாண்ட் தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்கே மெத்தையிலேயே மெயின் ஹைவேஸ்லேயே வந்து அந்த காலேஜ் இருக்கும், பாரத் காலேஜ். அங்கே போயிட்டு அங்கே போகிறதுக்கு முன்னாடி 11 மணிக்கு தான் பேட்ச். அதனால் காலை சாப்பாடு நம்மளே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப்புக்கு பக்கத்தில் இருந்த டிஃபன் கடையில் 3 இட்லி ஒரு வடையை சாப்பிட்டு முடித்துவிட்டு டோட்டல் பில்லு 43 ரூபாய் சாப்பிட்டு முடித்துவிட்டு அந்த கல்லூரிக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்னு சொல்லி கூகுள் மேப்பில் காட்டுது. ஆனால் 4 கிலோமீட்டர் மாதிரிலாம் இல்லை, ஒரு 2 கிலோமீட்டர் மாதிரி தான் இருக்கும். பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜுங்க. இங்கே டிப்ளமோ கோர்ஸுக்கு எக்ஸ்டர்னலாக நான் முதல்வனுக்கு வந்திருக்கிறேன். இங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல மெத்தடாக இருக்குது, நம்ம காலேஜ்லேயும் வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். காலை பேட்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டீ டைம் வந்துடுச்சு. அதனால் பொலைட்டான சூப்பரான கப்பன் சாசரில் டீயை குடித்து முடித்துவிட்டு, டீ உண்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க. டீயை குடித்து முடித்துவிட்டு காலையில் செஷனை முடிச்சுட்டு மேக்ஸிமம் எல்லா செஷனும் முடிச்சு விட்டுட்டோம். 2 மணியோட பேட்சை முடிச்சுட்டு மதிய சாப்பாடு மீல்ஸ் தான். அதோடு சேர்த்து இந்த 2 முட்டையும் ப்ரோட்டீனுக்காக எடுத்துக்கொண்டு சரி இந்த வெண்டிங் மிஷினில் ஏதாவது எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சத்துள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 2-3 தான் இருந்துச்சு. அதில் இந்த எலுமிச்சம்பழமும் புதினாவும் சேர்த்து போட்ட வறுத்த கடலையை வாங்கிவிட்டு 20 ருபீஸுங்க. அதுக்கப்புறம் ரிலீவிங் ஆர்டரை வாங்கிவிட்டு திரும்பி ரிட்டன் அதே மாதிரி தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருச்சி பஸ் ஏறி பால் பண்ணையில் இறங்கி பால் பண்ணை ஸ்டாப் இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து எஸ்ஐடி ஸ்டாப்புக்கு அடுத்து பால் பண்ணையில் இருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டு சத்திரமில் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஓவராக டீ போதே, சரி ஒரு சோளத்தை போட்டு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோளத்தை சாப்பிட்டு முடித்துவிட்டு அதுக்கப்புறம் எஸ்எஸ் ஹைப்பர் மார்ட்டுக்கு சென்று சில காய்கறிகள் வாங்க வேண்டியிருந்துச்சு. வாங்கிட்டு தொழுது முடிச்சுட்டு வந்து பார்த்தா உன் பேர் நான் சங்கிலி, இனிமேல் உன் பேர் கங்குலிங்கிற மாதிரி எஸ்எஸ் ஹைப்பர் மார்ட்டு நேஷ்னல் சூப்பர் மார்க்கெட்டாக மாறிடுச்சு. ஸோ ஓனர் வந்து சேம் ஓனர் தான், இடத்துக்கான ஓனர் சேமாக. ஸோ மேலே இருக்கக்கூடிய வணிக பில்டிங் மட்டும் மாறி இருக்குன்னு சொன்னாங்க. நைட்டு சாப்பாடாக சாப்பிட்டு முடித்து விட்டு பார்த்தா நம்ம செல்லக்குட்டிகள் ஜஸ்டிஸ் வந்து வாங்கி வச்சிருக்கிறாரு சிக்கன் கிரேவி. சரி அதையும் போட்டு சாப்பிட்டு முடித்து விட்டு நாளை முடித்து கொண்டு போய் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன். பாய்ஸ் பை.